ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரதியார் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பாரதியார் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இது என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாப் வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு வந்து வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹெட் பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் என் பொன்பாண்டியன் தான் வந்து ஹெட்டு. இவர் வந்து ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பாரதியார் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர். இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து எம்எஸ்சி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நேனோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்படி இல்லைன்னா ஃபிசிக்ஸு, அப்படி இல்லைன்னா மெட்டீரியல் சயின்ஸில் வந்து நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் கான்சன்டேன் மேட்டர்ஸ் ஃபிசிக்ஸில் வந்து உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சேலரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 31,000 சேலரி ப்ளஸ் வந்து 16% வந்து ஹவுசிங் அலோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 சம்பளம் ப்ளஸ் வந்து 16% ஹவுசிங் அலோன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் டியூரேஷன் பொறுத்தளவுக்கு வந்து 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ் வந்து நீங்கள் இந்த ஜாப்ல வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஹார்ட் காப்பியில் தான் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போஸ்டல் அது கொரியரில் தான் அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சிவி ப்ளஸ் வந்து உங்களோட ஃபோட்டோகிராஃப், அதாவது உங்களோட சிவி வித் ஃபோட்டோகிராஃபு. அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பீஸ் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அட்டஸ்டட் காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட் அண்ட் 2 டெஸ்டமனியல் வந்து நீங்கள் வந்து போஸ்டல் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட சிவி ப்ளஸ் அதோட வந்து உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், இது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் வந்து நீங்கள் போஸ்டலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9. போஸ்டலில் அனுப்புறதுக்கான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர் என் பொன்பாண்டியன், ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட், பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர், டிஎஸ்டி சிஆர்ஜி ப்ராஜெக்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பாரதியார் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர் 641-046 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9. ஆகஸ்ட் 9க்கு அப்புறம் ரிசீவ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட் வந்து இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட சொந்த செலவில் தான் வரணும் அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலக்டட் கேண்டிடேட் வந்து 15 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஒர்க்கில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்டட் கேண்டிடேட் வந்து நீங்கள் பிஹெச்டி பண்ணுறதுக்கு வந்து பர்மிட் பண்ணுவோம், அதாவது பாரதியார் யூனிவர்சிட்டிலே வந்து நீங்கள் பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த கூகுள் ஃபார்மோட லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்மையும் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து போஸ்டலில் அனுப்பிட்டு, போஸ்டல் அது கொரியரில் அனுப்பிட்டு நீங்கள் வந்து கூகுள் ஃபார்மையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9. ஆகஸ்ட் 9க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் போஸ்டல் அது கொரியரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். அடுத்து வந்து மறக்காமல் கூகுள் ஃபார்மையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.